ஒன் இந்தியா அவசர் நேர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இடையே 3 ODI மேட்ச் சீரிஸ் வந்து முடிஞ்சு போச்சு. 3-0 அப்படின்ற கணக்கில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் வின் பண்ணியிருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், ஸ்டில் இருக்குது. இங்கிலாண்டை சொல்லலாம், இந்தியாவை சொல்றேன். ஸோ அதை பத்தி டீடைல்டா இன்னும் அனாலிசிஸ் பண்ண நம்மளோட டாக்டர் கிரி சார் அணிஞ்சிருக்காரு. சார் வெல்கம் சார். முக்கியமா வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர், முக்கியமா ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் கம் கிரிக்கெட்டர் இவர் மட்டும்தான். சார் வெல்கம் சார். Thank you very much. Nice introduction. தேங்க்யூ சார். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நாளா நாள் ஆச்சு எப்படி உங்களை இருக்கீங்க? உங்களை பார்த்து. ஆமா, கரெக்ட். ஆமா ஓகே. சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், போயிட்டு இருக்கு. இந்த இதை பார்த்தேன், ஃபார்ச்சுனேட்லி இந்த ஓடிஐ 3 பார்த்தேன். அதை பத்தி சொல்லணும்னாக்க, இங்கிலாந்து வந்து கிரிக்கெட்டா விளையாடினாங்க, மட்டமா விளையாடினாங்க நிஜமாவே. அது இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் கெவின் பீட்டர்சன் ம். வாங்குன்னு வாங்கிட்டாரு. இதுல யூடியூப்ல பிரமாதமா அந்த அளவுக்கு எழுதிட்டாரு அவர். அது யாருமே ப்ராக்டிஸ் பண்ணல, யாருமே சீரியஸா எடுத்துக்கல. என்னமோ ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு போனாங்க. அதனால வந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நான் சொல்லலை. பட் இருந்தாலும் இங்கிலாந்து வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலா விளையாடிட்டு, அதான் இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு டூரிங் சைடை வந்து பார்த்ததே இல்லை நான். நோ ஃபைட் அட் ஆல். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இங்கிலாந்து பத்தி பேசுறதுக்கு இருந்தாலும் பட் இந்தியா பத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசணும். பிகாஸ் இந்த சீரிஸ் முடிஞ்சு அப்கமிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது. பட் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நியூஸ் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே அச்சு இச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா ரூல்ட் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. ஸோ இந்த நியூஸை கேட்டோடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? அண்ட் அது மட்டும் இல்லாம பும்ரா இல்லாம இந்தியா எப்படி சமாளிப்பாங்க? இல்ல, இது வந்து நீங்க என்னோட பழைய இன்டர்வியூ பார்த்தாக்க தெரியும். நான் வந்து என்னோட பும்ரா வந்து லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், அதுல கொஸ்டினே கிடையாது. ஆனா என்னோட கவலை எல்லாமே அவரோட இன்ஜுரி தான் அப்படின்னு நான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. இன்ஃபேக்ட் அவரை வந்து ஃபுல் சீரியஸ் கேப்டன்சியே கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னாக்க 5 டெஸ்ட் விடாம விளையாடுவார் அவர் அப்படின்னு சந்தேகம். அதே மாதிரி ஆஸ்திரேலியால வந்து கடைசி டெஸ்ட் அவர் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டாரு. ஆமா. அதனால அவரோட பேக் பொசிஷன் இன்ஜுரி எல்லாம் பார்த்தாக்க, பிகாஸ் எங்களுக்கு தெரியும் அது எப்படின்ட்டு, அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. அண்ட் அப்பப்போ அதை ஓவர் யூஸ் பண்ணிட்டாரு அவர் ஆஸ்திரேலியால. ஓவரா போலிங் போட்டு 8 ஓவர்ஸ் அட் ஸ்ட்ரெச்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு அது. ஏதோ ம். மொத்தத்துல வந்து இந்தியாவுக்காக அவர் வந்து உயிரை கொடுத்து விளையாடிருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதனால தான் அவருக்கு இன்ஜுரி அதிகமாச்சு. ஓகே. இப்ப ஓகே. இந்த இந்தியா வந்து அந்த ஒரு ஆளே நம்பிட்டு இருக்க கூடாது, அவங்களும் பேக்கப் ரெடி பண்ணிக்கணும். அது வந்து அன்பார்ச்சுனேட்லி அவங்க ரெடியா பண்ணல. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இந்த சீரிஸும் விளையாடல. இதுக்கப்புறம் வரப்போற சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே விளையாட மாட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹர்ஷித் ராணா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரீப்ளேசிங் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து முன்னாடி சொன்னது ஹர்ஷதீப் சிங் ரீப்ளேசிங் ஜஸ்பிரீத் பும்ரா தான் சொன்னாங்க. பட் இப்போ வந்து ஹர்ஷித் ராணான்னு சொல்றாங்க. ஹர்ஷித் ராணாக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பிக் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. அது ஒண்ணு. இரண்டாவது வந்து இல்ல இப்ப இப்பதான் வந்திருக்காரு. ஸோ இதை வந்து எப்படி சார் பாக்குறீங்க ஆக்சுவலா? இல்ல ஆஸ்திரேலியா இல்ல இது வந்து T20 ஆக்சுவலா, உலக கோப்பை ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு T20 உலக கோப்பை ஆடினாரு. சோ இல்ல இல்ல அந்த சைடு எப்படி? ஆர்ஷ் ஆ, ஆஷ்தீப் சிங் தான் ஆக்சுவலா டீம்ல இருக்காரு ஆல்ரெடி. இருக்காரு. பட் ஆனா அதனால அவர் அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவர் ஆல்ரெடி டெஃபினட்டா 11ல இருக்காரு அவர். ஓகே, ஓகே, அது ஓகே. கொஸ்டினே கிடையாது. இப்போ வந்து பும்ரா வர்றதுக்கு பதிலா, பும்ராக்கு பதிலா ஹர்ஷித் ராணாவை வந்து இந்த 16ல சேர்த்திருக்காங்க, 15ல. இதுல என்னன்னாக்க, இவங்களை யார் அவசரப்பட்டு 15 அனௌன்ஸ் பண்ண சொல்லிச்சு இந்தியாவை? அசிங்கமா கேவலமா போயிட்டு அது. அவ்வளோ, அதாவது எப்படின்னா, இந்த 15 அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம், 18 அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், அது 20 அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ தட் அப்போ கடைசியில் அவங்க டெட்லைன் வரும்போது கரெக்டாக அந்த 15 அனௌன்ஸ் பண்ணி மீதி 5 பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ ம். என்னாச்சு, நீங்க வேணா பாருங்க, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் 15ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அவங்க. ஆமா, இப்போ வந்து அவரை 15ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமா. ரிசர்வ்ல போட்டுருக்காங்க. அதான் இந்த இது இது ரொம்ப தப்பு. ரிசர்வ் விட்டுருங்க. தட் மீன்ஸ் இஸ் நாட் டூரிங், போறது இல்லை அவர், துபாய் போல அவர். ஓகே. வேணும்னா யாராவது இன்ஜுரி வந்திருந்தாக்க கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. ம். பட் நான் என்ன சொல்றேன், இது ஏன் அவசரப்பட்டு அவரை பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு, அவர் வேற எல்லாருக்கும் நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இருக்கேன்னு செலிப்ரேட்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அசிங்கமான செயல். பிசிசிஐ அந்த அளவுக்கு மட்டமா பண்ணியிருக்க வேணாம். தெரியும் பும்ரா வந்து இன்ஜுரி இருக்கு, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் டீம்லயே இந்த ஓடிஐ 3 ஓடிஐ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டீம் செலக்ட் பண்ண போறாங்கன்னு முதலே தெரியும். அவசரப்பட்டு அவங்க வந்து இந்த 15 அனௌன்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஓகே சார், ஓகே சார். ஸோ அந்த ஓகே சார். ஜெய்ஸ்வால் இதுல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுது.
ஓகே சார். ஆக்சுவலா வந்து இப்போ ஹர்ஷித் ராணா இட்ஸ் டிசர்வ்டு நினைக்கிறீங்களா, இல்ல இட்ஸ் டைப் ஆஃப் ஒன் ஆஃப் எப்படி லைக்? அதை எப்படி சொல்றேன்னாக்கா, நான் இப்ப இருக்கிற ஃபார்ம், இப்ப இருக்கிற டீம்ல, இப்ப இருக்கிற ஓடிஐக்கு, ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு, ம். ஹர்ஷித் ராணா இஸ் பெட்டர் தேன் அதர் bowlers இன் இந்தியா. ஓகே ஓகே நான் சொல்றது அதர் bowlersனாக்க மெயின்லி சிராஜ். ஓகே சார். சிராஜ் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவன், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் சிராஜ் பத்தி, அவருக்கு வந்து நியூ பால் அக்ராஸ் வச்சு போலிங் போடுறாருன்னு சொல்லிட்டு. உங்க சந்தோஷ் கூட ஆமா சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே. ஸோ அதனால சிராஜ் வந்து இஸ் நாட் அ டிபெண்டபிள் நியூ பால் bowler. ஓகே. ஓகே அதனால ஓகே. அர்ஷித் ராணா வந்து கொடுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ம். அவர் ஒன்றும் சொதப்பல. ரெண்டாவது வந்து நல்ல பேஸ் ஒர்க் அவுட் பண்றாரு. பிரில்லியன்ட் பேஸ் ஒர்க் அவுட் பண்றாரு. அண்ட் இஸ் இம்ப்ரூவிங். ஓகே. ஸ்லோயர் ஒன் நல்லா போடுறாரு, எல்லாமே நல்லா போடுறாரு. அதாவது போலர்னா என்னன்னாக்க, தான் எங்க போடணுமோ, எங்க போட நினைக்கிறோமோ அந்த இடத்துல போடணும். அதுதான் போலர். ஓகே ஓகே. ஸோ நிறைய போலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த வைடு போடுவாங்க. நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியாவில் இந்த ஆ. முகமது சிராஜும் அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் ரெண்டு பேரும் வைடு வைடா போட்டுருந்தாங்க ஃபைனல் டெஸ்ட். ஆமா. வென் 162 runs டு வின் இருக்கும்போது இவங்க மாற்றி மாற்றி வைடு போட்டுருந்தாங்க. அதெல்லாம் வந்து தப்பு. ஸோ போலர்னாக்க கண்ணை மூடிட்டு அந்த ஸ்டம்ப் கிட்ட போட தெரியணும். அதுதான் போலர். அதுக்கப்புறம் ஸ்விங் இன், ஸ்விங் அவுட், ஸ்விங்கு, ஸ்பின் இன், அதெல்லாம் வந்து அப்புறம். ஓகே நான் ஓகே. எங்க நினைக்கிறேனோ அங்க போட தெரிஞ்சவன் தான் போலர். அது போட தெரியலன்னா அவன் போலர். இன்டர்நேஷனல் லெவல் போலரே கிடையாது, ஸ்கூல் பாய் போலர் தான். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ ஹர்ஷித் ராணாக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த சீரீஸ்ல ஒரு ரெண்டு பேரோட பேட்டிங் வந்து இந்த சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் மேலயும். அடிப்பாங்களா ரொம்ப மாட்டாங்களா, கரெக்ட். எதுக்கு 11ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை ஒரு செஞ்சுரி அண்ட் இன்னொரு ஒருத்தர் வந்து ஹாஃப் செஞ்சுரி. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஒரு கம்பேக்கா நம்ம எடுத்துக்கலாமா? ரோஹித் சர்மா and விராட் கோலி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஒயிட் பால் கம்பேக் இதை நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே. இவங்க ரெண்டு பேரும் பெரிய பிளேயர்ஸ். ஓகே. ஆனா ரொம்ப நாள் அடிக்காம இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் அடிக்காம இருந்துட்டு சான்ஸ் கொடுக்குதுங்கிறது, கொடுத்துட்டே சான்ஸ் கொடுத்துட்டே வருதுங்கிறது இந்தியாவில தான் நடக்கும். இப்போ ஆஸ்திரேலியா ஓகே எடுத்துக்கோங்க, வேற ஏதாவது கண்ட்ரி எடுத்துக்கோங்க. நாலு மூணு பேட்ச் பார்ப்பாங்க, நாலு பார்ப்பாங்க, அஞ்சு பார்ப்பாங்க. அதுக்கு மேல சீனியர் பிளேயர்ஸா இருந்தாலும் தூக்கிடுவாங்க. ஓகே. நம்ம நிறைய தடவை ஸ்டீவ் வா பார்த்துருக்கோம். அந்த ம். மாதிரி அப்புறம் மைக்கேல் கிளார்க் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியன் கேப்டனா வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு 4 மேட்ச் ஃபெயில் ஆனாலும் தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிலாம் அப்படி பண்ணுவாங்க. இந்தியாவில் மட்டும் அது கிடையாது. ஏன்னாக்க பர்மனன்ட் பிளே, அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்கள விளையாட வச்சுட்டு இருப்பாங்க. என்ன, அந்த பேசிஸ்ல இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. இப்ப ரோஹித் சர்மா வந்து அவர் கிங் பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும் ஒயிட் பால்ல. ஸோ அதே மாதிரி அவர் வந்து இப்போ ஒரு ஓடிஐல வந்து ரொம்ப செகண்ட் ஓடிஐல பிரமாதமா ஆடி ஒரு கலக்கிட்டாரு. ரைட், அக்ரி. பட் எவ்வளோ மேட்சஸ் ஃபெயில் ஆனார் அதை பார்த்துக்கணும். கரெக்ட். அந்த அளவுக்கு கொடுக்க இப்ப நீ யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுப்பீங்களா? சப்போஸ் ஒரு இஷான் கிஷன் இருக்கான், அவன் ஃபெயில் ஆகிறான்னு, ஃபெயில் ஆயிட்டு நான் 4 ஃபெயில் ஆச்சுன்னா அவனை தூக்கிடுவாங்க நீங்க. ம். அந்த மாதிரி அது வந்து தட் மீன்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட். சீனியர் பிளேயர்ஸுக்குனா ஒரு இது கோலி கேட்கவே வேணாம். அவர் 2019 அப்புறம் சரியாவே விளையாடல என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ரிக்கி பாண்டிங்கே ஓப்பனா சொல்லிட்டார், 5 வருஷத்துல 3 செஞ்சுரி தான் போட்டிருக்காரு அவர் அப்படின்னு. ரிக்கி பாண்டிங் வந்து ஓப்பனா கமெண்ட் அடிச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவில தான் நடக்கும் வச்சுக்கோங்க. பட் இந்தியாவில் எப்படின்னாக்கா ஸ்டார் வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா ஸ்டார் வேல்யூ இல்லைன்னாக்கா உங்களுக்கு க்ரௌடே வராது. அதெல்லாம் பார்த்துப்பாங்க வேற. ஸ்டேடியத்துல க்ரௌட் வராது. அப்புறம் இவன் டிவி ரைட்ஸ்லாம் இறங்கிடும் ம். கம்ப்ளீட்டா. அது மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால இவங்க வந்து சீனியர் பிளேயர்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே சார். இப்போ ரோஹித் அண்ட் கோலியை பத்தி நீங்க பேசுனீங்க. அண்ட் இப்போதைக்கு ஒயிட் பால்ல ஒரு நல்ல கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேர், சுமன் கில் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் கடந்த ஒரு 6 மாதங்களாவே ரெட் பாலும் சரி சும்மா செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரஞ்சிலையும் சரி, அதுக்கு முன்னாடி துலீப் டிராபி, நடுவில் நடந்த ஸ்மாட்டும் சரி. ஸோ எல்லாமே வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுமன் கில் ஒயிட் பால்னாலே கொஞ்சம் குஷியாயிடுறாரு. ரெட் பால்ல வந்து அவர் சொதப்பினாலும் ஒயிட் பால் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு டெக்னிக் வச்சிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரீஸும் தவிர்த்து அப்கமிங் சாம்பியன் ஷாப்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய கீயா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா. இவங்க ரெண்டு பேருக்குமே மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா இந்தியன் விக்கெட். ம். இந்தியன் விக்கெட்ல, தட் இஸ் பிச்சர்ஸ்ல, இவங்க ரெண்டு பேரும் பிஸ்தா பேட்ஸ்மேன். ரைட். சுப்மன் கில் நம்ம ஆஸ்திரேலியன் விக்கெட்ல பார்த்தோம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் தெரியும். ஆமா. ரைட்டா. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஷார்ட் பிச் பால் அவுட் சைட் த இந்தியானாக்கா ரொம்ப ப்ராப்ளம் அவருக்கு. ரைட். இது ரெண்டும் தனியா வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் சுப்மன் கில் எடுத்துட்டாங்கனாக்க, ம். அவர் வந்து அந்த இந்தியன் பிச்சர்ஸ்ல அவர் வந்து சில சில ஷாட் இருக்கு, ஷார்ட் ஆம் புல்லாம் அடிக்கிறாரு அவர்.
ஷார்ட் ஆம் புல், அப்புறம் வந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் த பாடிலாம் ஆடுறது, இதெல்லாம் இந்தியன் பிச்சர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ரொம்ப ஸ்லோ விக்கெட்டு, பால் ஓகே. பிச் ஆகிட்டு ஸ்பீடு குறைஞ்சிரும். ம். வேற ஆஸ்திரேலியா, நீங்க சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க பால் பிச் ஆகிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா ஸ்பீட் கெயின் ஆகும் ஆஃப்டர் பிச்சிங். ஓகே. அதனால வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பேட்ஸ்மேன். நம்ம ஆஸ்திரேலியாவில் போன உடனே பார்த்தோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எல்லாரும். ஆமா ஸோ ஆமா. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆஃப்டர் பிச்சிங் பால் வந்து ஸ்பீட் கெயின் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் பிச் ஆனோடனே பால் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும். ஸோ அதனால நீங்கள் காலை ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சு நீங்கள் மாட்டம் ஆடலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த பேசிஸில் வந்து சுப்மன் கில் எந்த ஷாட் வேணால் அடிக்கிறார், போகிறாரு, லேட் கட் பண்ணுறாரு, ஃபார்வர்டில் போகிறாரு, ஹுக் ஷாட் அடிக்கிறாரு, ஃபார்வர்டில் போகிறாரு, புல் ஷாட், எல்லாமே அந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு விளையாண்டுருக்காரு அவரு. ம். அதனால ஈஸியா இருக்கு அவருக்கு, ரைட். பட் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர்ஸ் போட்டாக்க எப்படி விளையாடுறாரு பார்க்கணும். கோர்ஸ் இந்த இதுல வந்து ஆர்ச்சர் அண்ட் வுட் வந்து நல்ல ரியலி 150 போடக்கூடிய ஆளுங்க இங்கிலாந்துல. ம். அதனால அவருக்கு கம்ஃபர்டபுளா விளையாட்டு. ஸோ இந்தியன் விக்கெட் அண்ட் துபாய் விக்கெட்லாம் சேமா இருக்க போகுது ஆல்மோஸ்ட். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கில் வந்து டெஃபினட்டா அடிப்பார்னு எனக்கு தோணுது. ம். அடுத்து ஸ்ரேயா ஷேர் வந்தாக்க, நீங்க சொன்னீங்க ரஞ்சி டிராஃபில உள்ளதான்னு, இந்த ரஞ்சி டிராஃபி மட்டும் எடுக்காதுங்க. ஏன்னா ரஞ்சி டிராஃபிங்கிறது ஸ்கோருங்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்டினரி. எப்படின்னா 38 ரஞ்சி டீம்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் மும்பை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே மும்பை கர்நாடகாவோட இல்லை டெல்லியோட விளையாடினா பரவாயில்ல, மும்பை வந்து திரிபுராவோட விளையாடுவாங்க, மேகாலயோட விளையாடுவாங்க. ம். இதெல்லாம் வந்த உடனே நல்லா பேட்ஸ்மேனுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு டபுள் ஹண்ட்ரடு, ட்ரிபிள் ஹண்ட்ரட் எல்லாம் அடிப்பாங்க ரஞ்சியில. அதனால அந்த ஸ்கோரை வந்து எடுத்துக்காதுங்க. நான் ஓகே. முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், திலீப் டிராஃபின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி ம். மெயின் பிளேயர்ஸை போட்டு அதுல வர ஸ்கோரை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும், ரஞ்சியை கன்சிடர் பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேசிஸ்ல வந்து, பட் ஸ்ரேயா ஐயர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட் பாலை விளையாடுறதுக்கு ஒரு ஃபுட் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னாக்கா அந்த ஃபுட் ஒர்க்கை நான் சொல்றது நல்லது. ஓகே. இவர் என்ன பண்றாரு, பவுலர் போடும்போதே ரைட் லெக் வந்து பேக் அண்ட் அக்ராஸ் ஆஃப் ஸ்டைம் நேரம் வச்சுன்றாரு. ம். குயிக்கா, தட் இஸ் கோயிங் டு த நியர் த ஸ்டம்ப் போயிடுறாரு. போன உடனே இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து கீழே வச்சுக்காம அப்படி ஏர்லயே லூஸா வச்சுக்கிறாரு. ஓகே. தட் மீன்ஸ் ரொம்ப 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 ஜஸ்ட் கிரவுண்டை டச் பண்ணி வச்சுக்கிறாரு. தட் மீன்ஸ் பாடி வெயிட் ஃபுல்லா பேக் ஃபுட்டு ம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து அப்படி ஹேங் பண்றாரு. அப்படி ஹேங் பண்ணிட்டு எங்க வேணுமோ லாஸ்ட் மினிட் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் அப்படி வச்சுக்கிறாரு. சப்போஸ் பவுலர் வந்து க்ளோஸ் பால் போட்டானாக்க, ஓவர் பிச் பால் போட்டானாக்க அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு போய் டிரைவ் அடிக்கிறார். ஓகே. Otherwise, he's staying on the back foot and playing all the shots like pull shot, hook shot, even late cut, எல்லாமே பேக் ஃபுட்ல விளையாடுறாரு அவர். அதனால அவர் அவர் வந்து அந்த டெக்னிக் வந்து புதுசா அவர் கத்துட்டு இருக்காரு அவர், டு கவுண்டர் த ஷார்ட் பிச் பால் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஓகே. அதனால இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னாக்க நல்லது தான் இந்தியாவுக்கு. ஸோ அவர் டெஃபினட்டா அடிப்பார் அவர். ஸோ இது வந்து துபாயிலே அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஹி பிளேஸ் வெல். ஓகே சார். ஓகே பட் சார். இப்ப ப்ராப்ளம் என்னன்னாக்க ஆ. கேஎல் ராகுல். எஸ், அங்கதான் நான் அடுத்து வரணும்னு நினைச்சேன். விக்கெட் கீப்பிங் வித் பேட், பேட் வித் கிளவுஸ், அப்சல்யூட்லி ஒரு கேஎல் ராகுல் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்தோம். ஏன்னா 3 மேட்ச்மே கேஎல் ஆடினாரு. பண்ட்டுக்கு அந்த இடத்துல இடம் பிளேயிங் லெவல்ல கூட வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? கேஎல் ராகுல் கண்டினியூ பண்ணலாங்களா, இல்ல வந்து வேணாம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறாங்க, ரிஷப் பண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் நினைக்கிறீங்களா? இந்தியாவில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டாங்க இப்ப. அதனால கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் முன்ன மாதிரி இல்லை. முன்னமா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருப்பேன். இப்போ 4-5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ரைட். பட் விக்கெட் கீப்பிங் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் கேஎல் இஸ் ஓகே ஃபார் த ஒயிட் பால். தட் இஸ் 50 overs. ம். ஈவன் டெஸ்ட்ல கூட இஸ் நாட் அ பேட் கீப்பர். ஓகே, ஓரளவுக்கு நல்ல கீப்பர் தான். ஏன்னா ஸ்லிப்ல நிறைய கேட்ச் பிடிச்சிருக்காரு. வேற பந்த் வந்து அவுட் சைடில் வந்து we are not seen பந்த் ஃபீல்டிங் அவுட் சைட், ஓகே. ஓகே. ஒன்லி கீப்பர். ரைட். நவ் ஸோ கீப்பிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் சேம்னே வச்சுக்கோங்க. பட் மேனேஜ்மெண்ட் வந்து கிளியரா பந்த் வேணான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஒன்லி கேஎல் ராகுல் இன்ஜுரி ஆனாதான் பந்த் வரப்போறாரு. அது வரைக்கும் பந்த் கிடையாது, அப்படியே ரிசர்வ்லேயே வச்சிருக்காங்க. நல்லா ம். தெரியுது, என்ன சான்ஸே கொடுக்கல அவருக்கு. ஆமா. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, கேஎல் ராகுல் வந்து அவங்க கீ பேட்ஸ்மேனா வச்சுக்கிறாங்க. கீ ஓகே. பேட்ஸ்மேன்னாக்க சேவிங் பேட்ஸ்மேன், டீம் சேவிங் பேட்ஸ்மேன். அதாவது எப்படின்னாக்க, சப்போஸ் இந்தியா வந்து பேட்டிங் ஆடுறாங்க, ம். ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ஊந்துது, 15 for 3 அப்படி ஆயிடுச்சு. அப்போ வந்து கேஎல் ராகுல் முன்னாடி அனுப்பிச்சிடுவாங்க.
ஓ, ஓகே ஓகே. அனுப்பிச்சிட்டு இனிமே ஃபர்தர் சரிவு இல்லாம விளையாடிக்கோப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேஎல் ராகுல் இஸ் ஐடியல் பர்சன். ஏன்னா பாலை விட்டு விளையாடணும். ம். இதுல வர ஸ்பந்தை வந்து நீங்க நம்ப முடியாது அந்த சமயத்துல. அவர் ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியால தேவையில்லாத ஷாட்லாம் நிறைய அடிச்சுட்டு கவாஸ்கர் ஸ்டூப்பிட் ஸ்டூப்பிட்னு திட்டி அந்த கெலாட்டாலாம் ஆச்சு. அது பெரிய ஓகே, கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், ஸோ நாட் டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் யாரு, பந்த். பண்ணிட்டு. ஸோ கேஎல் ராகுல் வந்து விக்கெட் கொலாப்ஸ் ஆகிற சமயத்தில் அது சீமிங் விக்கெட் ஏதாவது ஒரு ஓவர் காஸ்ட் விக்கெட் அப்படிலாம் இருந்துச்சுனாக்கா டக்குன்னு நல்லா இறக்கி விட்ருவாங்க. இன்ஃபேக்ட் விக்கெட் வந்து இப்போ கண்டிஷன் பேடாக இருந்துச்சுன்னா உடனே கேஎல் ராகுல் ஈவன் நம்பர் 3 கூட அனுப்பிச்சிடுவாங்க. ஓ, ஓகே ஓகே. ஏன்னாக்கா ஃபர்தர் விக்கெட் விழாம பாதுகாக்கணும். ஸோ ம். அதுக்கு தான் வந்து கேஎல் ராகுல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க மெயினா. மற்றபடி கேஎல் ராகுல் இப்ப இருக்கிற ஓடிஐல வந்து அவர் நம்பர் 6 நம்பர் 5லாம் ஆடினார். இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் வந்து அக்சார் பட்டேல் அவருக்கு முன்னாடி வந்தார், கரெக்டா? ஆமா சார், அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். அதான். பொசிஷன் மாத்திக்கிட்டே இல்ல இருக்காங்க. So அஹ், அது ஓகேவா இருக்கும்னு இல்ல நினைக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இதுல. பட் ஓகே. அக்சார் பட்டேல் வந்து இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். அவர் வந்து டெக்னிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங். நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், ரொம்ப அழகா ஆமா. ஆடினார் அவர், பிரமாதமா ஆடினார். அண்ட் ஈவன் அவரோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே இஸ் பேட்டிங் இஸ் பெட்டர் தேன் ஜடேஜா டெஃபினட்டா. ம். ஸோ பட் அது என்னன்னாக்க அவர் வந்து வேற ஃபிளெக்சிபிள், எந்த டவுன் வேணா போவார் அவர். கேஎல் ராகுல்னால பேக்ல போய் ஸ்லாக் பண்ண முடியாது, அதாவது தட் இஸ் ஃபினிஷரா இருக்க முடியாது. ஆ. வேற அக்சார் பட்டேல் கேன் பி அ ஃபினிஷர். ஸோ அக்சார் பட்டேல் வந்து ஃப்ளோட்டிங் பேட்ஸ்மேன் வச்சுப்பாங்க. அதாவது ஒரு ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னாக்க டக்குன்னு அக்சார் பட்டேல் முன்னாடி அனுப்புவாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அக்சார் பட்டேல் நம்பர் 4 அனுப்பிச்சிடுவாங்க. ம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகே சார், இது இப்ப வேற கேடிக்கு ஜெய்ஸ்வால். பாதிப்பாகாதா சார் ஆக்சுவலா? ஏன்னா ஒரு ஃபினிஷிங் ரோல்ல சப்போஸ் போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவரு அதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? யாரு? கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் ஃபினிஷிங் சரியாவே பண்ண மாட்டாரு கண்டிப்பா. அவர் நம்பர் 6 எல்லாம் போனாக்கா அவர் வந்து அஹ், அவர் வந்து ரொம்ப சிங்கிள்ஸ் எடுத்து ஆளக்கூடிய ஆள் அவர். அவரால் வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் கிடையாது அவர். ம். ம். பட் நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காரு கீழே ஃபினிஷிங் ரோலுக்கு. ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்காங்க, ஜடேஜா இருக்காரு. ஸோ அதனால வந்து கேஎல் ராகுல் ரொம்ப நம்ப முடியாது. ஸோ என்ன கேட்டாக்க கேஎல் சப்போஸ் நெருக்கடி இருந்துச்சுன்னா கேஎல் ராகுல் பேட்டிங் அனுப்பாம இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு, ஏன்னா அந்த மாதிரி ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்தியா நல்ல டாப்ல இருந்துச்சுனாக்க ஆ. இன்னும் ரன் நிறைய அக்குமுலேட் பண்ணணும்னாக்க கேஎல் ராகுல் பேட்டிங் அனுப்பணும். ஓகே அந்த மாதிரி ஓகே. சுச்சுவேஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு என்ன, கேஎல் ராகுல் கிரைசிஸ் பேட்ஸ்மேனா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், இப்போ சரி. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுக்கு போனா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜடேஜா, அக்சர், வாஷி, ஹர்திக் பாண்டியா. ஸோ 4 ஆல்ரவுண்டர், 3 ஸ்பின்னர் அண்ட் 1 சீமர். ஸோ இந்த செட்டப் எப்படி பாக்குறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம 5 ஸ்பின்னர் இன்க்ளூடிங் நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க வருண் டிசர்வ் பிளேஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் டீம் 11 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தடவை வந்து உள்ள வந்திருக்கிறாரு. அண்ட் இதை பத்தினால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? இந்த சீரீஸ்லயுமே வந்து நீங்க எல்லாருமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சீசன் நீங்க எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. அதான் முக்கியமான ஒரு விஷயம். குல்தீப் இருக்காரு. ஐம் இல்ல சாரி, குல்தீப் இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஆ. வருண் சக்கரவர்த்தி நான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவர் தான் பெஸ்ட் இந்தியன் ஸ்பின்னர், எஸ்பெஷலி ஒயிட் பால்ல அவர் தான் பெஸ்ட். அவர் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல ஷாக்கிங்கா இருந்தது அவர் எடுக்கலன்னு ஒண்ணு சாம்பியன்ஸ் ட்ராஃபில. பட் அதுக்கப்புறம் வந்து இவன் இந்த T20ல அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பயந்து போய் எடுத்திருக்காங்க. எப்படி இவரை விட்டு. ஸோ அதுல என்னன்னாக்க இவர் தலையில கல்லு ஊஞ்சுது, ஜெய்ஸ்வால் தலையில பாவம். வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மினிட்ல இன்க்ளூட் பண்ணனால ஜெய்ஸ்வால் வாஸ் ரிமூவ். பட் ம். அதுக்கு பதிலா நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஜெய்ஸ்வாலை வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தரை ரிமூவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து இஸ் நாட் அப் டு த மார்க், இஸ் bowling இஸ் நாட் அப் டு த மார்க், ரைட்? ஓகே. அண்ட் பேட்டிங்க்கு வந்து அதே மாதிரி ஆல்ரவுண்டர் 3 பேர் இருக்காங்க நமக்கு. ஆ. அக்சர் இருக்கார், ஜடேஜா இருக்கார், ஹர்திக் பாண்டியா இருக்கார். ம். ஸோ அதனால மிடில் ஆர்டர்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து பேட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் இஸ் நாட் நெசசரி. ஓகே. அண்ட் bowlingல வந்து இஸ் நோ குட், இன்டர்நேஷனல் லெவல்ல இஸ் நோ குட் அப்படியே சொல்லுவேன் நான். ஏன்னா அவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஸ்பின் வந்து ரொம்ப கம்மியா பண்றாரு. ம். ஓகே, மேபி அகேன்ஸ்ட் வீக் டீம் மே போல் வெல், பட் மற்ற டீம்லாம் ஸ்ட்ராங் டீம்லாம் அடிச்சிடுவாங்க. இப்போ என்னன்னாக்க இப்போ ஸ்வீப் அடிப்பாங்க ஆஃப் ஸ்பின்னரை. ஸ்வீப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போட்டால் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்கிலாந்து வேர்ல்டில் எல்லா பிளேயர்ஸுமே, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லாருமே ரிவர்ஸ் ஸ்வீப்பை வந்து 100% விளாடுறாங்க. ம். ரிவர்ஸ் ஸ்வீப்ல வந்து அவுட் ஆகிறதே கிடையாது. இந்தியன்ஸ் தான் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆடுறாங்க. மற்ற எல்லாரும் நல்லா ஆடுறாங்க. அதனால
நான் என்ன சொல்றேன்னாக்கா இட் இஸ் நாட் ஐ மீன் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ தேர்ட் ஓப்பனர் கிடையாது. சப்போஸ் கில்லோ ரோஹித்தோ பேக்கப்ல. அன்ஃபிட் ஆச்சுனாக்க, அன்ஃபிட் ஆச்சுன்னா வேற ஆள் கிடையாது, ம். தேர்ட் ஓப்பனர் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், அது ஒரு மிஸ்டேக் செலெக்ஷன், அது ஒன்று தான் மிஸ்டேக், மற்றபடி கரெக்ட். அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் ட்ரம்ப் கார்டு இந்தியாவுக்கு. ஓகே சார், ஓகே சார். அவர் டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. T20 ப்ரூவ் பண்ணாரு, அப்புறம் இந்த ஓடியிலும் நல்லா ப்ரூவ் பண்ணார், பவர் பிளேல போடுறாரு போலிங்க பிரமாதமா. ஓகே, அதனால அவர் தான் ட்ரம்ப் கார்டு, அவரை நம்பி தான் நம்ம ரிவால்வ் ஆகுது டீமே. கோர்ஸ் பேட்டிங் இருக்கு, போலிங்ல வந்து பும்ரா இல்லை, அதனால இப்போ வருண் சக்கரவர்த்தி தான் ஒன்லி bowler who can demolish other opponents. ஓகே சார். 5 ஸ்பின்னர் இருக்கிறாங்களே சார், அது ஓகேங்களா? அது தேவையில்லை, வாஷிங்டன் சுந்தர் தேவையில்லை. ஓகே. ரெண்டாவது இதுல வந்து அக்சார் பட்டேல் அண்ட் ஜடேஜா வந்து ஈவன் தோ ரெண்டு சிமிலர் போடுறா இருந்தா கூட இந்த பேட்டிங் ப்ளஸ் பாயிண்ட்னால அவங்க வந்து ஆல்ரவுண்டரா உள்ள வந்துடுறாங்க. ஓகே. ஸோ ஓகே. இப்போ நீங்க ரெண்டு பேருமே 10 ஓவர் போட போறாங்கன்னு நினைக்க வேணாம் நீங்க. ம். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து போடலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா 6 bowler இருக்குது ஆல்வேஸ் நல்லது. ஓகே. ஓகே. ஏன்னா ஓகே. ஏதாவது ஒரு bowlerக்கு வந்து ஆஃப் டே வரலாம், ம். அன்னைக்கு சரியா போலிங் வராம ஒரு கைகி இழுத்துக்கிச்சு ஏதாவது ஒரு நிகில் வந்துச்சுனாக்க அந்த மாதிரி சமயத்தில் அடிச்சிடுவாங்க ஆப்பனன்ஸ். ஸோ அதனால 6வது bowler வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார், ஓகே சார். ஓகே ஸோ சார். நீங்க வந்து சொல்லுங்க மூணு சொல்லுங்க. ஃபாஸ்ட் bowler ம். மூணு ஃபாஸ்ட் bowler வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, அக்சார், அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் டீம். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். அண்ட் ஃபைனலா சீமர்ஸ் பக்கம் வருவோம். முகமது ஷமியோட கம்பேக் இந்த சீரீஸ்ல இருந்தது. பட் அவர் ஒரு ஃப்ரெஷ் லுக்கா முகமது ஷமியை பார்த்தோம். பெருசா வந்து அவர் விக்கெட் எடுத்து நம்ம பார்க்கலனாலும் பட் ஓகே டீசெண்டா தான் போட்டிருக்கிறாரு. ஏன்னா இன்ஜூரில இருந்து ரிட்டர்ன் வராரு. அண்ட் ஹர்ஷித் ராணா, அப்புறம் வந்து ஹர்ஷதீப் சிங். ஸோ இவங்க 3 பேர் பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன சார்? இந்த சீரீஸ்லயும் சரி, இல்ல அப்புறம் வரப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி. சரி, ஹர்ஷித் சாரி ஷமி வந்து சாம்பியன் bowler. ம். ஓகே, அதனால பட் அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்ப நாள் வர்றதுனால அவர் அதுவும் ஆங்கிள் இன்ஜுரி வேற, ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வருவார் அவர், உடனே எதிர்பார்க்க கூடாது. அவர் 2 3 டெஸ்ட் 2 3 ஓடிய சான்ஸ் கொடுத்தாங்க, அதனால வந்து அவர் ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இறங்குவார். பட் தேவையாச்சுனாக்கா நல்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி போலிங் போடுவார். அதனால அவர் வந்து இஸ் ஆல்வேஸ், அதுவும் பும்ரா இல்லாத சமயத்தில் அவர் தான் கீ bowler ஆகிருப்பார். ஓகே, ஃபாஸ்ட் bowling. பட் ஹர்ஷ்தீப் கண்டிப்பாக விளையாடி ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டு ஃபாஸ்ட் bowler விளையாடணும், எய்தர் ஹர்ஷ்தீப் அண்ட் ஷமி ஆர் ஹர்ஷ்தீப் அண்ட் ராணா. ஓகே. அப்படிதான் நான் டீம் எதிர்பார்க்குறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபாஸ்ட் bowler. ஹர்ஷ்தீப் தான் அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு தான் இருக்கு. ஆ. அண்ட் அவர் நல்லா இம்ப்ரூவ்ட் bowler, அவர் வெரி வெல் இம்ப்ரூவ் bowler. இன்ஃபேக்ட் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு அழிச்சிட்டு போகாது பெரிய மிஸ்டேக் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினட்டா வந்து ஹர்ஷ்தீப் நம்பர் 1 ஃபாஸ்ட் bowler அண்ட் ஃபாலோட் பை எய்தர் ஷமி ஆர் ராணா. அண்ட் தேர்ட் சீமர் வில் பி ஹர்திக் பாண்டியா. ஓ. தென் யூ ஹாவ் வருண் சக்கரவர்த்தி மெயின் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் அக்சார் பட்டேல். குல்தீப்புக்கு இந்த இடத்துல இடம் ஸோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? குல்தீப்புக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி வந்ததுனால இடம் இல்லை அவருக்கு. ஓ. ஓகே. ஓகே. சப்போஸ் வருண் சக்கரவர்த்தி ஃபெயில் ஆனாக்கா குல்தீப் வில் கம். ஓகே சார், சரி, ஓகே. இதுல வந்து இவங்களுக்கு வந்து இது அப்பப்போ இந்த இன்ஜுரி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஏதாவது வந்துட்டே இருக்கும். ம். ம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து இப்ப டீம் வந்து கௌதம் கம்பீர் ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும், தே ஆர் வெரி கிளியர் இன் தர் மைண்ட். ரிஷப் பந்த் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதே மாதிரி முகமது சிராஜ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஜெய்ஸ்வால் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளியரா இருக்காங்க அவங்க. ஸோ இருக்கிறத வச்சு எனக்கு என்ன ஃபியர்னாக்கா, இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ண போறாங்க ஜெய்ஸ்வாலுக்கு, ஐ மீன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஜுரி ஆச்சுன்னா யார் ஓப்பனிங் போறாங்க? இப்ப 3வது ஓப்பனர் யாரு? ஓகே. 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 அது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஸ்பின்னர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி ஃபெயில் ஆச்சுனாக்கா டெஃபினட்டா குல்தீப் அது உள்ள வந்துருவாரு. பட் ஆக்சார், ஹர்திக் அண்ட் ஜடேஜா 3 பேரும் ஸ்டாண்டர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 11ல. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே சார். இப்போ ஆல் ஓவரா இப்போ இந்தியா இந்த சீரீஸ் விளாண்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளாட போறாங்க. ஸோ அதுக்கான ரிவ்யூ ப்ரிவியூஸ்மே வந்து உங்களுக்கு வந்து தேவை சார். அண்ட் இப்போ இந்த சீரீஸ் தாண்டி இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்லா ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓகே டீசெண்டா முடிச்சிருக்காங்கன்னு இல்ல, சொல்லிட்டு? இந்தியா வந்து ரீசனபிளா இருக்காங்க. ஆனா இந்தியா வந்து 3 மேட்ச் வின் பண்ணதுக்கு காரணம் இங்கிலாந்து ஃபெயிலியர் தான். ஓகே. 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 இங்கிலாந்து இந்த அளவுக்கு ஒரு மட்டமா ஒரு விசிட்டிங் சைடு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஈவன் ஜிம்பாப்வே கூட பெட்டரா ஆடிருப்பாங்க இங்கிலாந்தோட. அவங்க தான் கேஷுவலா வந்து எக்ஸிபிஷன் மாதிரி விளையாட்டு இன்னும்
யூனிஃபார்மே போடாம ஷார்ட்ஸ்லேயே விளையாண்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேஷுவல் கிரிக்கெட் ஆடினாங்க அவங்க. ரொம்ப வெரி பேட். ஐ எம் வெரி சோர் வித் இங்கிலாந்து டீம். அது இன்ஃபேக்ட் அவங்க போர்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அண்ட் கெவின் பீட்டர்சன் வந்து வாங்குன்னு வாங்கிட்டாரு போட்டு எல்லாரையும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஸோ த கிரெடிட் வந்து இந்தியாவுக்கு வந்து, எஸ், டீமை வந்து ஒரு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த 3 மேட்ச் விளையாடி செட் பண்ணிட்டாங்க டீமை, இதான் டீம்ட்டு. ரைட். தென் இப்போ வந்து அந்த பிச்சு வந்து இதே இந்தியன் பிச்சு மாதிரியே இருந்துச்சுனாக்க இதே மாதிரி ஃபார்ம் தொடரும். அண்ட் இவங்க வந்து ஒன்று மென்ஷன் பண்ணோம், அடில் ரஷீத் பிரமாதமா போலிங் போட்டார் இங்கிலாந்து போர்டு. Seriously. அது கோலி அழ விட்டார் அவர். கோலியை லிட்டரல் அழ விட்டார் அவர். ஸோ அது அந்த மாதிரி பெஸ்ட் போலிங் வந்து அதே மாதிரி ஆர்ச்சர் அண்ட் வுட் அவங்க 2 பேரும் 150+ போட்டாங்க 2 பேரும். ஸோ இந்தியா இஸ் பிளேட் வெரி ஃபாஸ்ட் போலிங் அண்ட் வெரி குட் ஸ்பின். ஸோ அதில் இந்த பேட்ஸ்மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைங் தான் இந்தியாவோட வெற்றி. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ஓடிஐ சீரிஸ் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பண்ணலாம். எஸ் எஸ் எஸ். அண்ட் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ப்ரிவியூ அண்ட் ரிவ்யூமே வந்து நம்ம கிரி சார் கொடுத்தாரு. ஸோ அதையும் நீங்க பார்க்க கண்டிப்பா. மறந்துடாதீங்க. அண்ட் உங்களோட வியூஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல இருந்து கிரி சாரும் நானும் சந்திக்கிறோம். அச்சல்ல.